சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக பகுதி நேர ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில 181வது தேர்தல் வாக்குறுதியில பாத்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து 50 மாதங்கள் முடிந்த நிலையில இதுவரைக்கும் பகுதி நேர ஆசிரியர்களை இன்னும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்பது இவர்களுடைய முக்கிய கொள்கை. இந்த பணி நிரந்தரம் செய்யவில்லை என்பதற்காக தற்போது கல்லூரி சாலையில் உள்ள நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் உள்ள டிபிஐ வளாகத்திற்கு முன்பு இன்று போராட வந்தாங்க. இந்த போராட்டத்திற்கு வந்த நூற்றுக்கணக்கான பகுதி நேர ஆசிரியர்களை இன்று காவல்துறையினர் வந்து கைது செய்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த பகுதி நேர ஆசிரியர்கள்ல மாற்றுத்திறனாளிகளும் சொற்பளவுல இருக்காங்க என்பதும் பார்க்க முடிகிறது. இதில் இந்த மாற்றுத்திறனாளி பகுதி நேர ஆசிரியர்களை கையாளக்கூடிய காவல்துறையினருக்கு நீதிமன்றங்கள் சில வரையறைகள் கொடுத்திருந்தாலும் அதன்படி மாற்றுத்திறனாளி பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்வதில் அதனுடைய வரைமுறையில கைது செய்யப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு மாற்றுத்திறனாளி பகுதி நேர ஆசிரியர்கள் வச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல இந்த மாற்றுத்திறனாளி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு இறங்கும் போது அவர்களை வலுக்கட்டாயமாக அவர்களுடைய உடல் நிலைமையை கருத்தில் கொள்ளாம காவல்துறையினர் வந்து குண்டுகட்டாக தூக்கி செல்வது, நேற்றைய தினம் பார்த்தோம் இந்த தார் சாலையில் அவர்களை தரத்தரவென்று இழுத்து சென்று கைது செய்வது போன்ற சூழலில் ஏற்பட்டது. இன்றைய தினம் அதே சூழல் ஏற்பட இருந்தது. ஆனால் அது காவல்துறையினருடைய செயல்பாட்டை முன்மறிந்து இந்த மாற்றுத்திறனாளி பகுதி நேர ஆசிரியர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த பிறகுதான் இங்கிருந்து கைது ஆகுவோம் அப்படின்ற கொள்கையை முன்வைத்தாங்க. அதன் பிறகு இந்த சொற்பளவில் இருக்கக்கூடிய பகுதி நேர மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களும் ஒன்றிணைக்கப்பட்டு அதன் பிறகு இப்போது கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. நேற்றைய தினம் 200க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் வந்து இன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்றும் அவர்களை கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த கொடுத்த வாக்குறுதினை 90% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அரசு என்பது பகுதி நேர ஆசிரியர்கள் மீது இதுவரை கருணை காட்டவில்லை. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றவில்லை. குறிப்பா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றவில்லை என்பது இந்த மாற்றுத்திறனாளி பகுதி நேர ஆசிரியர்களுடைய அவர்களுடைய பேச்சா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பகுதி நேர மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவருடன் 12 வயது சிறுமி அவர்களுடைய மகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அவரையும் இந்த போராட்டத்தில் வாயிலாக கைது செய்திருக்கக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மதுரையில் இருந்து போராட்டத்திற்காக சென்னை வந்திருக்காங்க. அவர்களை கைது செய்த போது இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யும் போது மாற்றுத்திறனாளி பகுதி நேர ஆசிரியர் கைது செஞ்சிருக்காங்க. அவருடன் இருந்த அந்த 12 வயது சிறுமியும் காவல்துறையினர் கண்ணீர் மல்க அந்த சிறு குழந்தையும் கைது செய்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர்.